வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் கதை நேபாளில் நடப்பது பற்றியது. அழகான ஹிமாலய நாடான நேபாளம் தற்போது ஒரு மிகப்பெரிய அரசியல் மற்றும் சமூக கொந்தளிப்பு சந்தித்து வருகிறது. கடந்த சில நாட்களாக காத்மாண்டு மற்றும் பிற நகரங்களில் பெரும் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. இந்த பரபரப்பான நிலை உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் இது எல்லாம் ஒரு அரசாங்கத்தின் முக்கியமான முடிவால் தொடங்கியது. சமீபத்தில் அரசு சில பிரபலமான சமூக ஊடக தளங்களை தடை செய்தது. பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு இந்த தடை உடனடியாக மீறப்பட்டது. ஆனால் இது ஏதோ பெரிய பிரச்சினைக்கு தீப்பொருளாக செயல்பட்டது. நீண்ட காலமாக நேபாள மக்கள், குறிப்பாக இளம் தலைமுறை, பதிலளிக்காத சீர்மிகு சிக்கல்கள், ஊழல் மற்றும் பொருளாதார சமநிலை இல்லாத தன்மையை எதிர்கொண்டுள்ளனர். இந்த போராட்டங்கள் வெறும் சமூக ஊடக அணுகல் பற்றியவை அல்ல. அது நேபாள அரசியல் அமைப்பின் மீதான மக்கள் ஏமாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. போராட்டங்கள் அதிகரிக்கும் போது நேபாள பிரதமர் கே.பி. சர்மா ஒலி மீது அழுத்தம் அதிகரித்தது. செப்டம்பர் 9, 2025 அன்று அவர் இந்த பெரும் கொந்தளிப்புவின் விளைவாக தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். ஆனால் அவரது ராஜினாமா போராட்டங்களை நிறுத்தவில்லை. மக்கள், குறிப்பாக இளம் தலைமுறை, முழுமையான சீர்திருத்தங்கள், பொறுப்புணர்வு மற்றும் நியாயமான அரசாங்கத்தை கோரி போராடி வருகின்றனர். இந்த இயக்கம் ஒரு அரசியல் தலைவரை பற்றியதல்ல, அது ஒரு நீண்டகால மாற்றத்தை கோரும் முயற்சி. போராட்டங்களின் பரப்பளவு கவலைக்கிடமாக உள்ளது. 2 நாட்களில் போராட்டக்காரர்களும் பாதுகாப்பு படையினரும் மோதியதில் குறைந்தது 19 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். காத்மாண்டு நகரின் தெருக்கள் கோபமடைந்த மக்கள் முழங்கும் காட்சிகளாக மாறின. பாதுகாப்பு படையினர் கூட்டங்களை கண்ணீர் வாயு மற்றும் ரப்பர் குண்டுகள் மூலம் கட்டுப்படுத்த முயற்சி செய்தனர். ஆனால் இதனால் மக்கள் கோபம் மேலும் தீவிரமடைந்தது. தெருகு போராட்டங்களுடன் போராட்டக்காரர்கள் முக்கிய அரசாங்க கட்டிடங்களை குறிவைத்தனர். சிங்கா துர்பார் எனப்படும் நேபாள அரசின் முக்கிய மையம் தீப்பற்றியது. முக்கிய அரசியல் தலைவர்களின் வீடுகளும் தாக்கப்பட்டன. இது மக்களின் கோபத்தின் தீவிரத்தையும் அரசின் பொறுப்புணர்வு பற்றிய கோரிக்கையையும் காட்டுகிறது. இந்த கொந்தளிப்பு நேபாளத்தின் உலக ஒப்பந்தங்களை கூட பாதித்தது. காத்மாண்டு நகரில் உள்ள திருபுவன் சர்வதேச விமான நிலை தற்காலிகமாக மூடப்பட்டது. பல விமானங்கள் லக்னோ மற்றும் டெல்லி போன்ற நகரங்களுக்கு மாற்றி அனுப்பப்பட்டன. இண்டிகோ மற்றும் ஃப்ளை துபாய் போன்ற விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. மேலும் பல பயணிகள் ஸ்ட்ராண்டட் ஆனனர். நேபாளத்தின் நெருங்கிய அண்டை நாடான இந்தியா கவலை தெரிவித்து தன் குடிமக்களுக்கு தூதரகம் சேவைகள் மற்றும் அவசர ஆதரவு சேவைகளை வழங்கியது. நிலையை கட்டுப்படுத்த நேபாள படை காத்மாண்டு முழுவதும் நியமிக்கப்பட்டது. முடிவற்ற ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. முக்கிய பகுதிகள் படையினரின் கண்காணிப்பில் உள்ளன. இந்த நடவடிக்கைகள் மேலும் வன்முறை நிகழ்வுகளை தடுப்பதற்கானவை என்றாலும் சிவில் விஷயங்களில் படை அதிகாரம் பயன்படுத்துவது பற்றிய கவலைகளை எழுப்பியுள்ளது. அதே சமயம் போராட்டக்காரர்கள் உறுதியுடன் போராடி வருகின்றனர். இளம் தலைமுறையின் சக்தியும் உறுதியையும் காட்டுகின்றனர். சமூக ஊடகம் போராட்டங்களை இயக்க முக்கிய பங்கு வகித்தது. இளம் நேபாள மக்கள் ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களை பயன்படுத்தி போராட்டங்களை ஒருங்கிணைத்து நேரடி தகவல்களை பகிர்ந்து ஊழல் குறித்து வெளிப்படுத்தினர். இது 21ஆம் நூற்றாண்டில் நவீன சமூக மாற்றத்தில் டிஜிட்டல் சாதனங்களின் சக்தியை வெளிப்படுத்துகிறது. உலகம் முழுவதும் நேபாளத்தின் நிலைத்தன்மை பற்றிய கவலை தெரிவித்து வருகிறது. பல அரசு மற்றும் உலக அமைப்புகள் நிலையை நெருங்கிய முறையில் கண்காணித்து வருகின்றன. ஏனென்றால் நீடித்த கொந்தளிப்பு நேபாளத்தை அண்டியுள்ள பகுதிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக இந்தியா அமைதியையும் அரசாங்கம் மற்றும் மக்களுக்கு இடையேயான உரையாடலையும் ஊக்குவித்து வருகிறது. மேலும் நிலைமை மேலும் தீவிரமாகாது என்பதை உறுதி செய்ய முயற்சிக்கிறது. இன்று வரை நேபாளத்தில் நிலைமை மாறுபாடானதாக உள்ளது. போராட்டங்கள் தொடர்கின்றன. மக்கள் உண்மையான மாற்றத்தை பெற உறுதியுடன் போராடி வருகின்றனர். இந்த கொந்தளிப்பு ஊழல், சமநிலை இல்லாமை மற்றும் நிர்வாக குறைபாடுகளை ஏற்காத தலைமுறை ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்துகிறது. இது மக்கள் குரலை கேட்கும் நிர்வாகத்தின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. முடிவாக, நேபாளத்தில் நடப்பது நாட்டின் வரலாற்றில் முக்கியமான தருணமாகும். சமூக ஊடக தடை முதல் பிரதமர் ராஜினாமா வரை, உயிரிழப்புகள் முதல் முக்கிய அரசாங்க கட்டிடங்கள் தீப்பற்றியது வரை, நேபாளம் ஒரு முக்கிய கட்டத்தை சந்தித்து வருகிறது. உலகம் கவனமாக இதை பார்ப்பது. நேபாள இளைஞர்கள் நியாயம், வெளிப்படைத்தன்மை மற்றும் சமநிலையுடன் ஒரு எதிர்காலத்தை கோரி போராடுகிறார்கள் என்பதை காட்டுகிறது. வீடியோ முடிவு.
இந்த உலகச் செய்திகளை கண்ணோட்டமாக பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். நேபாளத்தில் அடுத்ததாக என்ன நடக்கும் என்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?